சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொச்சக்கட்டு போட்டு கத்திரிக்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருங்க. வேணுன்றவங்க பார்த்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து ஒரு கடாய் பற்ற வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சவொடனே ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொடிஞ்சவொடனே காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 10 போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் காஞ்சவொடனே வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். அதுக்கு வந்து உப்பு தேவையான அளவு கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் வேகமாகவும் வதங்கும் வெங்காயம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள்தூள் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஒரு 2 சின்ன தக்காளி 2 வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அந்த தக்காளி வந்து போட்டுருங்க. வெங்காயம் முக்கால்வாசி வந்தோடனே வந்து தக்காளி போட்டு வதக்க ஆரம்பிங்க. அப்போ வந்து ஈவனாக வந்து வரும் எல்லாமே. இப்போ வந்து மொச்சக்கொட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் போல். அதை வந்து போட்டுருக்கேன். நல்லா காஞ்ச மொச்செல்லாம் பச்சை மொச்சை போட்டு வைங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து மூடி வச்சுருவோம். இப்போ வந்து தக்காளியும் மொச்சக்கொட்டையும் வந்து நல்லா வதங்கிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி தண்ணி விட்டு அந்த இதுலேயே வந்து மொச்சை வந்து நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா எல்லாமே தக்காளி வதங்கிடுச்சு, மொச்சக்கொட்டையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மிளகாத்தூள் போட போகிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகாத்தூள் வந்து நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதங்கினோடனே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயை போட்டுருங்க. கத்திரிக்காய் ஒரு 5-6 கத்திரிக்காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. இதை வந்து மூடி வச்சு திறந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா கத்திரிக்காய் மொச்சை கூட்டு வந்து ரெடி. வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கனாலும் தெரியும், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, மொச்சை கூட்டு நல்லா வந்துடுச்சு. இது வந்து கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி போட்டு கார்னிஷிங்காக இறக்கிடுங்க, வாசனைக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.